வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களே. நேற்றைய பதிவிலே 2 வருட கேள்விகள் ஜூன் அண்ட் மார்ச் 23 பார்த்தோம். 1 முதல் 20 கேள்விகள். அடிக்கடி பாருங்க, மனசுல பதிஞ்சிரும், ஈஸியா மதிப்பெண் எடுத்து விடலாம். இன்றைய பதிவிலே ஜூன் 23 அந்த கேள்வியில பார்ட் 2ல செக்ஷன் 1 பொயட்ரி அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை பதிவிடுகிறேன். நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி வீடியோவை பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. 21வது கேள்வி. ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி when I was like you. Who is referred to as I here? ஐ யாரை குறிக்கிறது? The poet Gabriel Okara. What does he long for? அவர் எதற்காக லாங் ஏங்குகிறார்? He wants to unlearn fake things. மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதான் அதை அன்லேர்ன் பண்ணன்னு விரும்புகிறார். அதை கற்றுக்கவே கூடாது, கற்றுதான் மறந்துடணும். அதான் அவருடைய விஷ். லாங் ஃபார் தட். ரைட். அடுத்தது 22வது கேள்வி. மை லிம்ப் அண்ட் பேஸ்ஃபுல் ஸ்பிரிட் ஃபீட்ஸ் ஆன் அதர் பீப்புள்ஸ் ஹீரோயிக் டீட்ஸ். எக்ஸ்பிளைன் லிம் அண்ட் பேஸ்ஃபுல் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன? லிம் அப்படின்னா என்ன? பேஸ்ஃபுல் ஸ்பிரிட்னா என்ன? வீக் அண்ட் ஷை. வீக் அண்ட் ஷை. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரே மாதிரி உச்சரிப்புல இருக்கும். ஃபீட்ஸ் அண்ட் டீட்ஸ். இந்த லைன்ல ஃபீட்ஸ் அண்ட் டீட்ஸ். அடுத்த கேள்வி. அண்ட் இட்ஸ் ஃபெய்த் தட் எவ்ரி ஃப்ளவர் என்ஜாய்ஸ் த ஏர் இட் பிரீத்ஸ். வாட் இஸ் த poet faith? எவ்ரி ஃப்ளவர் இன் நேச்சர் என்ஜாய்ஸ் த ஏர் அரவுண்ட் இட். ஒவ்வொரு பூவுமே தன்னை சுற்றியுள்ள காத்து இருக்கு இல்லையா, அதை என்ஜாய் பண்ணுதுன்னு இந்த poet நம்புறார். அவரோட பிலீஃப் அது. Pick out the words in alliteration. Alliteration முதல் எழுத்து ஒன்னா இருக்கும். Faith and flower. இதான் இதுல alliterated words. 24. For he is fine and feline shape, a monster of depravity. How is the cat described here? The cat எப்படி இந்த poet describe பண்ணிருக்காரு? As a devil and as a monster. அப்படி ரெண்டு டெவிலாவும் மான்ஸ்டராவும் அவர் டிஸ்கிரைப் பண்றார். எக்ஸ்பிளைன் த ஃப்ரேஸ் மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டி அப்படின்னா அந்த ஃப்ரேஸ் என்ன மீன் கொண்டு சொல்லுது? ஜெயண்ட் ஆஃப் ஈவில் குவாலிட்டி. அந்த பூனை ஃபுல் ஆஃப் ஈவில் குவாலிட்டி, அதான் ஜெயண்ட் ஆஃப் ஈவில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுது. 25. Honor is property common to all. In dignity and pride no one need to be poor. Who are considered as rich? பணம் வச்சுக்கிறவங்க ரிச் பீப்புள் கிடையாது. டிக்னிஃபைடா இருக்கணும், ப்ரௌடா இருக்கணும், அவங்கள மதிக்கணும். அதான் டிக்னிஃபைட், ஒரு நல்ல குணம் உள்ளவர்கள். டிக்னிஃபைட் அண்ட் ப்ரௌட் பீப்புள் தான் கன்சிடர் டு பி ரிச் பீப்புள். வாட் இஸ் தர் அசட்? அவங்க அப்பேற்பட்டவர்கள் அசட் என்ன? சொத்து என்ன? ஹானர், மதிப்பு. ஹானர் இஸ் தர் அசட். அடுத்தது 26. And nothing can be called our own but death and that small model of barren earth. What can we call our own? நமக்கு எது சொன்ன நம்ம சொல்ல முடியும்? Death. Death can we call our own. What does small model refer to here? Small model அப்படின்னா to the little patch of earth that covers the body after death. நாம் மரித்த பிறகு நம்மை அடக்கம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த சின்ன பேட்ச், அந்த குழி இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்மால் மாடல். டு த லிட்டில் பேட்ச் ஆஃப் எர்த் தட் கவர்ஸ் த பாடி ஆஃப்டர் டெத். ரைட். அடுத்தது அதே 23ல பார்ட் 3 செக்ஷன் 1ல ERC கொஸ்டின் சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லைன் கொடுத்துருப்பாங்க, 3 ஸ்டெப் எழுதணும். போயம் எழுதணும், பொயட் எழுதணும், எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். ஒன்னொன்னுக்கும் ஒரு மார்க். புரியுதா? 31வது கேள்வி. ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை வேர் ஐ மீன் குட் டான்ஸ். என்ன போயம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம். பொயட் கேப்ரியல் ஒக்காரா. ஸ்பெல்லிங் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் அவனும், ஒரு வழி கிடையாது. அந்த ஒவ்வொரு வரியிலையும் ஒரு முக்கியமான வார்த்தையை குட் பை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ரைட். 32. He always has an alibi and 1 or 2 to spare. என்ன போயம்? மெக்காவிட்டி. பொயட் T.S. Eliot. அடுத்தது. I live with bread like you, feel want, taste grief, need friends. Poem The Hollow Crown. Poet வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் ஸ்பெல்லிங் கஷ்டமா இருந்தா பிரிச்சு படிச்சீங்க. ஷேக்ஸ், SHAKES, ஷேக்ஸ்,
பியர், பிஇஆர்இ பியர், ஷேக்ஸ்பியர் அப்படி படிச்சுக்கோங்க. செல்வங்களே, அவ்வளோதான் இன்னைக்கு கேள்வி. அடிக்கடி வீடியோவை பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போதும், மனசுல பதிந்து விடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.